நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோமேனா, "நீங்கள் கேட்டிங்களா உங்கள் பெரியப்பா கிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. போய் கேட்டேன்ப்பா, அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே, "கார்த்திகா ஆனால் வரேன்னு சொல்லியிருக்காப்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிண்ணே, வேறு வழி இல்லை, அவங்க யார் வரணுமோ வரட்டும், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிச்சயதார்த்தத்துக்காக கிளம்பிட்டுருக்காங்க. அப்போ கார்த்திகாவோட குடும்பம் வந்து வராங்க. அவங்க அம்மா, அவங்க பெரியப்பாலாம் வராங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏதோ இவன் மூஞ்சிக்காக வந்தோம், இல்லைனா நாங்கள் வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க. "உன்னெல்லாம் யார் இங்கே கூப்பிட்டது?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்ல வராரு. உடனே வந்து அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி சரி எல்லாரும் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புற. பொண்ணு எந்த ஊர்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறாங்க. வண்டி வந்துடுது. பொண்ணு இந்த ஊர் தான், இந்த இப்போ கொஞ்ச நேரத்தில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, எல்லாம் அங்கே வரீங்கல்ல அப்போ தெரிஞ்சுப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்கிறாங்க. சரி சரி, பொண்ணை பார்த்து எப்படி இருக்கான்னு பார்க்கலாம், இவன் நல்லா தான் இருப்பான், இவனுக்கு ஏற்ற பொண்ணாக இருக்கணும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. மாமா உங்களுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ரொம்ப சந்தோஷமாம்மா அப்படின்றாங்க. அடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பி ஜெயந்தி வீட்டுக்கு போகிறாங்க. ஜெயந்தி வீட்டில் அவங்க அப்பா அம்மா வந்து என்ன இவங்க திடீர்னு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க. நிச்சயம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருள் எல்லாமே எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து அப்படியே அதிர்ச்சியாக ஜெயந்தி அவங்க வீட்டில் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. பொண்ணு வராங்க ஜெயந்தி, அவங்கள பார்த்துட்டு என்ன பொண்ணு சிம்பிளாக இருக்காங்க அப்படின்னோடனே, நாங்கள் தரகர்கிட்ட சொன்னோமே அவர் சொல்லலையா அப்படின்னோடனே, என்ன விஷயம் அப்படின்றாங்க. ஜெயந்தியோட வந்து வீட்டுக்கார் வந்து வந்துட்டாரு, அவர் வந்து சேர்ந்து வாழலான்னு கூப்பிட்டா, ஜெயந்தியும் சம்மதிச்சிட்டா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நிலா, நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, நிச்சயம் வாங்கன்னு சொல்லிட்டு வர சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, முதல்லே சொல்லியிருந்தேன் நாங்கள் வந்து இருந்துருப்போம்ல, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, நாங்கள் நம்பிக்கையாக வந்தவங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நாங்கள் என்னம்மா பண்ணுறோம், பொண்ணு வந்து ஆசைப்பட்டா அவங்க வீட்டுக்கார் கூட வந்து சேர்றதா, அதனால தான். ஏங்க உங்களை ஒன்று கேட்குறேன், இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், உங்கள் வீட்டுக்கார் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா எதுக்குங்க தேவையில்லாமல் எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா அதை கேட்டுட்டு ஜெயந்தி செம்மையாக டென்ஷன் ஆகிங்க. பாருமா, ரொம்ப தான் ஓவராக போயிட்டுருக்கீங்க, இப்போ என்ன பிரச்சனை, என் வீட்டுக்காரரு கூட சண்டை, என் வீட்டுக்காருக்கு நான் நிரூபிக்கணும்னு நினச்சேன், அதான் நான் நிரூபிச்சிட்டேன், இப்போ என் வீட்டுக்கார் வழிக்கு வந்துட்டார்ல, நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் கூட நிரூபிக்கிறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா உங்களுக்கு, எங்கள் அண்ணன் தான் கிடைச்சாரா உங்களுக்கு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம விசாரிச்சது கரெக்டாக தான் இருக்குது, இவங்களை பற்றி சொன்னது பார்த்தல எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் வந்து நம்ம சோழனும் பேசிக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், பயங்கரமான ஆளாக இருப்பாங்க போல் இருக்கே, இவங்க வராமல் நம்ம வீட்டுக்கு இருந்தது நல்லது அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. ஏங்க நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, எங்கள் வீட்டு பையனை இந்த மாதிரி அலக்கழிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. அத்தையா இது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே என்னம்மா பண்ணிட்டோம் அப்படி, நாங்கள் போனால் போதுன்னு சொல்லிட்டு தான் வந்து கல்யாணம் பண்ணலான்னு நினச்சோம், போனால் போதுனா எங்கள் பையனுக்கு கல்யாணமே ஆகலை, உங்கள் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகிருக்குது, ஆனால் நீங்கள் போனால் போதுன்னு சொல்கிறீங்களா, எங்கள் சேர நீருக்கு அழகுக்கு 1000 பொண்ணு கிடைப்பாங்க, ஆனால் உங்கள் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, இப்படி தான் எல்லோரும் நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்க அத்தை செம்மையாக சண்டை போடுறாங்க. அவங்க பெரியப்பாவும் சண்டை போடுறாரு. இதெல்லாம் பார்த்து சேரனுக்கும் ஃபேமிலிக்கும் ஒன்றுமே புரியல, இவங்களா இது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து சரி, எதுக்காக தேவையில்லாமல் சண்டையெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துறாங்க. வாங்க எல்லோரும் போகலாம், இதுக்கப்புறம் இன்னொரு ஃபேமிலி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே வந்து நிலா வந்து வீட்டுக்கு வந்துட்டோன்னே எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ எல்லாருமே அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ நிலா வந்து சேரன் கிட்ட வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கண்ணா உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் சமைச்சிங்க, எதுக்காக நீங்களே பொண்ணை போய் பார்த்தீங்க, ஏதோ ஒரு காரணம் இருக்குது, என் மனசில் அப்போலேருந்து பட்டுன்னு இருந்தது, அந்த காரணம் இப்போ என்னென்னு சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே அப்படியே வந்து சேரன் வந்து அதான் நான் சொன்னேனேப்பா, கல்யாணம் பண்ணலான்னு தான்ப்பா ஏற்பாடு பண்ணேன், இல்லைண்ணா இந்த உண்மையில் சொல்லுங்கண்ணா, இப்போ சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா அப்படி, இப்போ ஏன் மேலே தலையில் வச்சு வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையெடுத்து தலைமையில் வைக்கிறேன், இப்போ சொல்லுங்கண்ணா அப்படின்னோடனே அதிர்ச்சி அது வந்துப்பா சொல்ல போகிறீங்க இப்போ இல்லையா, அது வந்துப்பா இந்த மாதிரி வானதி வந்து வீட்டில் ஒரே பிரச்சனைப்பா, அந்த பொண்ணுக்கு பாவம்ப்பா, அந்த பொண்ணு வந்து என்கிட்ட அழுதுச்சுப்பா, எனக்கே கஷ்டமாயிடுச்சு, அந்த பொண்ணு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிச்சு, அதுக்காக தான்ப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வானதி தானா, அவளை நான் சும்மா அப்படி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கிளம்புறாரு. உடனே பல்லவன் கிட்ட நிலா சொல்கிறாங்க, அமைதியாக இருக்கீங்களா, எதுக்காக இப்படிலாம் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, அவங்க இருக்க சூழ்நிலையை அண்ணன் கிட்டே சொல்லியிருக்காங்க, அண்ணன் தான் உணர்ச்சி வசப்பட்டு இந்த முடிவு எடுத்திருக்காரு, அதனால் அவங்க மேலே என்ன தப்பு இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு பல்லவன் அமைதியாக இருக்காரு. இங்கே பாருங்கண்ணா, ப்ளீஸ் நான் இனிமேட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னோடனே, சரிம்மா நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் நிலா இனிமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க.